மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக தண்டவாளத்தில் மரம் விழுந்ததால் இன்று மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் காற்றுடன் கூடிய கனமழை பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகிறது. இந்த நிலையில் உதகை, குன்னூர், கோத்தகிரி, குந்தா பகுதிகளில் பலத்த காற்று வீசி வருகிறது. இதனால் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் மற்றும் தண்டவாளங்களில் மரங்கள் விழுந்து போக்குவரத்து சேவை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் உதகை, குன்னூர் இடையே தண்டவாளத்தில் 4 இடங்களில் மரம் விழுந்துள்ளதால் மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. மரங்களை அப்புறப்படுத்திய பிறகு மலை ரயில் வழக்கம் போன்று இயக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் இந்தியா ஆதிக்கம் செலுத்தி வரும் விளையாட்டான அட்யபட்யா விளையாட்டுப் போட்டி தென்காசி மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கிடையே இன்று நடைபெற்றது. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான கிளியான் தட்டு விளையாட்டு அட்யபட்யா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. கொக்கோ மற்றும் கபடி கலந்த இந்த விளையாட்டை மாணவிகள் ஆர்வமாக விளையாடி வருகின்ற நிலையில் இந்த விளையாட்டில் சர்வதேச அளவில் இந்தியா ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இந்த நிலையில் தென்காசி மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கிடையே நடைபெற்ற போட்டியானது அட்யபட்யா அசோசியேஷன் மாவட்ட துணை செயலாளர் ராஜா தலைமையில் நடைபெற்ற போட்டியில் பல்வேறு பள்ளிகளில் இருந்து 14 வயதிற்குட்பட்ட மாணவிகள் பங்கேற்றனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி மற்றும் போக்குவரத்து ஆய்வாளர் மணி ஆகியோர் சான்றிதழ் மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினர். சென்னை பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் காலை மற்றும் மாலை வேளைகளில் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவது வாகன ஓட்டிகளை அவதியடைய செய்துள்ளது. குறிப்பாக பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலை மேம்பாலம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. மேலும் இப்பகுதியில் போக்குவரத்து போலீசார் பணியில் இல்லாததே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். பல்லடம் அருகே பிரதான சாலையில் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நாச்சிபாளையம் GN கார்டன் பகுதியில் குடிநீர், தெருவிளக்கு, சாலை வசதி உட்பட அடிப்படை வசதிகள் இல்லாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வந்தனர். இது தொடர்பாக பலமுறை துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை. இதனால் பல்வேறு இன்னல்களை அடைந்து வந்த பொதுமக்கள் திருப்பூர் காங்கேயம் பிரதான சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற அவினாசிபாளையம் போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தமிழகத்தில் மின்கட்டண உயர்வு மற்றும் அனைத்து வரிகளையும் உயர்த்திய தமிழக அரசின் செயல்பாடுகளை கண்டித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மாவட்ட அமமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொண்டர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் நடிகர் சூர்யா நற்பணி மன்றம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ரத்த தானம் செய்துள்ளனர். சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் செங்கல்பட்டு மாவட்ட சூர்யா நற்பணி மன்றம் சார்பில் நடிகர் சூர்யாவின் பிறந்த நாளை முன்னிட்டு ரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளர் அயன் சூர்யா தலைமையில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட சூர்யா ரசிகர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர். அம்பாசமுத்திரம் அருகே காரையார் சொரிமுத்தையனார் கோவில் ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு கால்நாட்டு விழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற காரையார் சொரிமுத்தையனார் கோவில் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு ஆடி அமாவாசை வருவதை ஒட்டி இன்று கால்நாட்டுடன் திருவிழா தொடங்கியுள்ளது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடி அமாவாசை திருவிழாவிற்காக காரையார் சொரிமுத்தையனார் கோவில் வளாகத்தில் பக்தர்கள் காப்பு கட்டி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துவர். இதனைத் தொடர்ந்து இத்திருவிழாவிற்காக திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமின்றி தென்காசி, விருதுநகர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது.
சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி OHT மற்றும் தூய்மை பணியாளருக்கும் ஊதியம் உயர்வு வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு ஊராட்சி ஆபரேட்டர்கள், தூய்மை பணியாளர் மற்றும் தூய்மை காவலர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ளாட்சித்துறை ஊழியர் சங்கத்தின் திருச்சி புறநகர் மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பின்படி OHT ஆபரேட்டர்களுக்கும், தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். மின் கட்டணத்தை உயர்த்திய திமுக அரசை கண்டித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை திலக திடலில் மின் கட்டணத்தை உயர்த்திய திமுக அரசை கண்டித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக அரசு 3வது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாகவும், திமுக அரசு அனைத்து வரிகளையும் உயர்த்தி தமிழக மக்களை வஞ்சிக்கும் வகையில் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மின்கட்டணத்தை உடனடியாக குறைக்க வேண்டியும் கோரிக்கை வைத்து முழக்கங்களை எழுப்பினர். இப்போராட்டம் மாவட்ட செயலாளர் வீரமணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். தமிழகத்தில் வீடுகளுக்கு வழங்கப்படும் மின்கட்டணம் 20 பைசா முதல் 70 காசுகள் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இதனை திரும்பப் பெற வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பாக கோரிக்கை வைத்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியும் வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் விடியல் சேகர் தலைமையில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதில் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.